ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கீங்களா? 7/2/2026 சக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, புத்தியில் ஒரு பாபாவுடைய நினைவு மட்டும் நிலச்சி இருந்துச்சுன்னா ஆஹா பரம சௌபாக்கியன்றார். அதுதானே நம்முடைய லட்சியமே. இல்லை, இறுதியில் தான் அந்த நிலையை அடைவோன்றார். பட் அந்த நிலை அடையிறதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அந்த நிலையை அடைய முடியும். ஸோ அந்த லட்சியம்தான் நம்மளை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கணும். நேற்று சொன்னார் இல்லையா, எப்படி சதோப்பிரதானம் ஆவன்ற அந்த கவலை இருந்துக்கிட்டே இருக்கணும்னார். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? பாபா நினைவு நிலைச்சி இருக்கணும். அதற்கான ஏன்னா அது மட்டும்தான் வழி சதோப்பிரதானம் ஆகிறதுக்கு. கேள்வி: எந்த குழந்தைங்களுக்கு சேவையில் ஆர்வம் இருக்குதோ அவங்களுடைய அடையாளம் என்ன? அவங்க வாயினால் ஞானத்தை சொல்லாமல் இருக்கவே முடியாது. அவங்களால ஞானம் சொல்லாமல் இருக்கவே முடியாது. அதான் சேவாதாரி குழந்தை, சேவையில் ஆர்வம் கொண்டவர்கள். அவங்க இந்த ஆன்மீக சேவையில் தன்னுடைய எலும்பையும் அர்ப்பணம் செய்வாங்க. இல்லையா, கோடி ரூபாய் கொடுத்தாலும் சேவை செய்யாமல் இருந்தால் சேவை செய்யாமல் அவங்களால இருக்க முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு ஆன்மீக ஞானத்தை சொல்கிறதுல தான் மிகுந்த குஷி ஏற்படும். குஷியிலே நடனம் ஆடிட்டு இருப்பாங்க. அதேமாதிரி தன்னை விட பெரியவர்கள் மேலே மதிப்பு கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்குவாங்க நிறைய விஷயங்கள். இல்லையா, ஞானத்திலையும் சரி தாரணையிலையும் சரி. இதுதான் சேவையில் ஆர்வம் இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய அடையாளம். பாடல்: உலகம் மாறினாலும் நான் மாற மாட்டேன் அப்படிங்கிறது நாம் பாபாவுக்கு கொடுக்குற சத்தியம். அது பாட்டிலையும் வருது. ஓம் சாந்தி. ஸோ பாட்டோட 2 வரி கேட்டிங்க. இது நாம் பண்ண சத்தியத்துடைய பாடல். ஏன்னா ஒருத்தருக்கு நிச்சயமாயிடுச்சு, ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு அப்படின்னா அவங்க நிச்சயம் ஆன உடனே மனசால் வாக்குறுதி கொடுத்துட்றாங்க, ஒருத்தர் எந்த காரணத்தை கொண்டும் கைவிட மாட்டோம் அப்படின்ட்டு. ஒரு சிலருக்கு தங்களுக்குள்ளே ஒத்து வரலன்னா விட்டுடுறாங்க. அப்படியும் நடக்குது இல்லையா? ஆனால் நீங்கள் யாருக்கிட்ட வாக்குறுதி கொடுத்துருக்குறீங்க? கடவுள்கிட்ட. ஸோ நாம் அவருக்கு குழந்தையாகவும் இருக்கிறோம், மணமகள்களாகவும் இருக்கிறோம். ஸோ அவரோடு நமக்கு நிச்சயதார்த்தமாகி இருக்குது. சும்மா கிடையாது, உலகத்துக்கு அதிபதி ஆக்குறார். அப்படிப்பட்டவரை கைவிட்டுடலாமா? ஆனால் கைவிட்டுடுறாங்களேன்றார். இதுதான் கிறிஸ்தவ மதத்தில் உடன்படிக்கைன்னு பயன்படுத்துவாங்க. கடவுள் கொடுக்குற கட்டளையெல்லாம் ஃபாலோ பண்ணால் கடவுள் இதெல்லாம் பண்ணுவார் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இங்கே இல்லையா, பாபா சொல்கிறத ஃபாலோ பண்ணும்போது நமக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிது. ஆனால் இது கலியுகம். நம்ம நிறைய பாவம் வேறு செஞ்சுருக்கிறோம். அதுக்கான தண்டனை வரும் சோதனை தாளாக. நீங்கள் ஜஸ்ட்டு பாபாவை மட்டும் பிடிச்சிக்கணும். பாபா வழியை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். பாபா சொன்ன வழிப்படித்தான் நீங்கள் ஒரு பிரச்சனையை அணுகணுமே தவிர உங்கள் மனதின் வழியோ மற்றவர்கள் வழியோ ஃபாலோ பண்ணால் ஏமாந்துடுவோம். ஸோ இங்கே குழந்தைங்க உட்காந்துட்ருக்குறோம் பாபா முன்னாடி. எல்லையற்ற பாப்தாதா நம்ம முன்னாடி உட்காந்துட்ருக்கிறாருன்னு புரிஞ்சிருக்கிறோம். ஸோ இங்கே இருக்கிற மனநிலை, மதுபனில் பாபா முன்னாடி இருக்கிற மனநிலை வெளியில் சென்டரில் கூட இருக்க முடியாது. சென்டரில் நல்லாயிருக்கும் வைப்ரேஷன், பட் இருந்தாலும் மதுபனில் இருக்கிற அளவுக்கு வருமா பாபா முன்னாடி இருக்கும்போது? இல்லையா, பிரம்ம பாபா உடம்புல சிவபாபா இருக்கும்பொழுது நம்ம குல்ஜார் தாதி உடம்புல வரும்போது பார்த்தோம். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. பட் இருந்தாலும் பிரம்மா பாபா உடம்புல வரும்போது எப்படி இருந்திருக்கும்? இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் இல்லையா? இங்கே பாப்தாதா அதுலேயும் அப்போல்லாம் ரொம்ப கம்மியாக வேறு இருப்பாங்க. நேரிலே பார்க்க முடியும். ஏன்னா குல்ஜார் தாதி உடம்புல வரும்போதெல்லாம் நம்ம வீடியோவில் தான் பார்ப்போம். அவங்க நேரில் இருந்தால் கூட ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க. பொம்மை மாதிரி
குட்டியாக தெரிவாங்க இல்லையா? பட் நேரில் பக்கத்துலேயே பார்க்கும்போது அது எப்படி இருக்கும்? ஸோ பாப்தாதா எதிரில் வந்திருக்கிறாருன்னு நமக்கு தெரியும், உணர்றோம். ஆனால் வெளியில் சென்டரில் இருக்கிறவங்களுக்கு பாபா சொன்ன முரளி வந்துடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. அதனால தான் மதுபனில் இருக்கிறதுக்கும் சென்டரில் இருக்கிறதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இங்கே எல்லையற்ற தந்தை முன்னாடி, பாப்தாதா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அங்கே நீங்கள் பாப்தாதா முன்னாடி உட்காரல. அதனால் சென்டரில் இருக்கிறவங்க ஃபீல் பண்ண தேவை. மதுபனில் இருக்கிறவங்கள குஷிப்படுத்துகிறாரு, அதை புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் சென்டரில் இருக்கிறவங்களுக்கு கூட நேரடியாக மதுபனில் போய் முரளி கேட்கணும். அதுக்கு தான் நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை போகிறோம். முரளி கேட்கணும் நேரடியான்ட்டு விரும்புகிறாங்க. ஸோ தோ பாபா வந்துட்டார் அப்படின்னு இங்கே இருக்கிற குழந்தைங்களுடைய புத்தியில் இருக்குது. மற்ற சத் சங்கங்களில் இந்த குறிப்பிட்ட சன்னியாசி குரு வரப்போகிறாருன்னு நினைப்பாங்க. ஆனால் எல்லாருடைய சிந்தனையும் அந்த ஒரே ரசனையில் இருக்காது இல்லையா? ஏன்னா எப்படியும் அவர் மனுஷன் தானே. ஆனால் மதுபனில் பாபா வரும்போது அப்படி ஒரு நிசப்தம் இருக்கிறது காரணம் என்ன? கடவுள் வராரு, அந்த உணர்வில் எல்லாம் அப்படியே மெய் மறந்து பார்க்குறோம். அது அப்படி ஒரு வைப்ரேஷனை கொடுக்குது. ஒரே ரசனையில் இருக்கிறோம் எல்லோரும். ஆனால் வெளி சத் சங்கத்தில் அப்படி இருக்காது. மற்ற இடங்கள் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் புத்தி. சிலருக்கு கணவன் ஞாபகத்துக்கு வருவார், சாப்பாடு சமைச்சு வைக்கணுமே, அது மாதிரி ஏதோ பல சிந்தனை வரும். சிலருக்கு உறவினர்கள் ஞாபகம் வருவாங்க. அதனால் ஒரு குரு கிட்ட புத்தி நிலைச்சி இருக்காது. யாரோ ஒருத்தர் தான் அந்த சுவாமிஜி நினைவில் இருப்பார். இங்கே கூட அப்படி தான்றார் இல்லையா? நம்ம பாபா மீட்டுக்கு போகும்போது வருஷத்துக்கு ஒரு நாள் பார்க்குறோம், அது சமபோதையில் பார்க்குறோம். பட் அங்கேயே இருக்கிறாங்கல்ல ரெகுலராக, அவங்களுக்கும் அந்த போதை வரமாட்டேங்குதுன்றது. அதுக்கு தான் சொல்கிறார். ஏன் இங்கே மதுபனை புகழ்ந்தார்னா, மதுபனிலே இருந்துக்கிட்டு அந்த போதை இல்லாமல் இருக்கிறீங்களேன்றதுக்காக சொல்கிறார். அதை புரிஞ்சுக்கணும். அது அவ்யக்த முறையில் கூட சொல்லியிருப்பார். கங்கையோடைய அருமை கங்கையிலே அந்த கங்கை கரையில் வசிக்கிறவங்களுக்கு தெரியாது, வெளியில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியணும். அந்த மாதிரி இங்கே பாப்தாதா முன்னாடி எல்லாரும் சிவபாபா நினைவிலே இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. புத்தி எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்குது. நண்பர்கள், உறவினர்கள் இவங்களாம் ஞாபகத்துக்கு வராங்க. ஒருவேளை நாள் முழுவதும் ஒரே ஒரு சிவபாபாவுடைய நினைவில் மட்டும் இருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பரம சௌபாக்கியம்னு சொல்லலாம். இல்லை, முழு நாளும் பாபா நினைவு மட்டும் இருக்குதுன்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லையா? ஆனால் அப்படி யாரோ ஒரு சிலர் தான் இருக்கிறாங்க நிலையான நினைவில். ஏன்னா பாபா முன்னாடி நேரில் இருக்கிறீங்கன்னா எவ்வளவு குஷி ஏற்படணும். அதனால தான் அதீந்திரிய சுகத்தை பற்றி கோபியர்கள்கிட்ட கேளுங்கன்னு பாடப்படுது. இங்கே நீங்கள் பாபாவுடைய நினைவில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. நாம் இப்போ இறைவனுடைய மடியில் இருக்கிறோம். பிறகு தெய்வீக மடியில் இருப்போம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறீங்க. ஒரு சிலருடைய புத்தியில் சேவையில் கூட சிந்தனை வருது. ஸோ நாள் முழுவதும் சேவை செய்யணும், சேவையை பற்றி சிந்திக்கணுன்றது கரெக்டு தான். ஆனால் முரளி நடத்தும்போது அந்த சிந்தனை வரக்கூடாது. ஆனால் ஒரு சிலர் அந்த நேரம்தான் சேவையில் இந்த படத்தில் இதை மாற்றணும், இதை எழுதணும், இப்படியெல்லாம் சிந்திக்கிறாங்களாம். ஸோ அதான் பாபா சொல்கிறாரு, நல்ல குழந்தையாக இருக்கிறவங்க இப்போ பாபா சொல்கிறத தான் கேட்கணும்னு நினைப்பாங்களே தவிர வேறு எந்த சங்கல்பமும் வரவிட மாட்டாங்க. பாபா ஞான ரத்தினங்கள்னால நம்ம புத்தி பையை நிரப்புறதுக்கு வந்திருக்கிறார். அதனால்
பாபா கிட்ட தான் உங்கள் புத்தி யோகத்தை இப்போ செலுத்தணும். தாரணை செய்கிறவங்க கண்டிப்பாக வரிசை கிரமமாக தான் இருப்பாங்க. ஒரு சிலர் நல்ல முறையில் கேட்டு தாரணை பண்ணுறாங்க, ஒரு சிலர் கொஞ்சம் கம்மியாக தான் தாரணை பண்ணுறாங்க. ஏன்னா புத்தி யோகம் வேறு பக்கம் ஓடிட்டு இருக்குது. அப்போ தாரணை ஆகாது தானே. இப்போ பக்குவம் இல்லாதவர்களாகவே இருந்துடுவாங்க. ஓரிரு முறை முரளி கேட்டாங்க, தாரணை ஆகலை அப்படின்னா பிறகு அந்த பழக்கமே உறுதியாகிடும். அப்படின்னு அர்த்தம். பாபா ஒரு விஷயத்தை மாற்றிக்க சொல்கிறாரு, ஒரு விகாரத்தை விட சொல்கிறாரு. நீங்கள் முரளி கேட்குறீங்க, ஆனாலும் அந்த விகாரத்தை விடலை அப்படின்னா அது உங்களுக்கு பழக்கமாகிடும். பிறகு எவ்வளோதான் நீங்கள் முரளி கேட்டாலும் உங்களுக்கு தாரணை ஆகாது. இப்போ பாபா சொல்கிறத அப்படியே அப்ளை பண்ணணும், செய்யணும், அதுதான் முக்கியம். ஸோ அப்போ இவங்களே தாரணை பண்ணாததுனால இவங்க மற்றவங்களுக்கும் ஞானத்தை சொல்ல முடியாமல் இருப்பாங்க. யாருக்கு தாரணை ஆகுதோ அவங்களுக்கு சேவையில் ரொம்ப ஆர்வம் இருக்கும், சேவையை செய்கிறதுக்கு துடிச்சிட்டு இருப்பாங்க. போய் ஞான செல்வத்தை தானம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய சிந்தனையாக இருக்கும். ஏன்னா ஒரு தந்தையை தவிர வேறு யார்கிட்டையுமே இந்த செல்வம் கிடையாது. எல்லோருக்கும் இது தாரணை ஆக முடியாதுன்னு பாபாவுக்கும் தெரியும். ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி உயர்ந்த பதவி அடைய முடியாது இல்லையா. அதனால் புத்தி வேறு பக்கம் அலைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படி புத்தி வேறு பக்கம் அலைஞ்சிக்கிட்டே இருந்தால் அவங்களால எதிர்கால அதிர்ஷ்டத்தை உயர்ந்ததாக உருவாக்கிக்க முடியாது. ஒரு சிலர் ஸ்தூல சேவையில் தன்னுடைய எலும்பையும் கொடுக்குறாங்க, எல்லோரையும் திருப்திப்படுத்துகிறாங்க. இல்லை இப்போ ஞானத்தை சொல்ல முடியாட்டினா கூட ஸ்தூல சேவை சமைக்கிறது இந்த மாதிரி சேவையில் எல்லோரையும் திருப்திப்படுத்துகிறாங்க. ஸோ அதுவும் ஒரு சப்ஜெக்டு தான் இல்லையா. உணவு சமைச்சு உணவை பரிமாறுறது அதுவும் ஒரு சப்ஜெக்டாக இருக்குது. யாருக்கு சேவையில் ஆர்வம் இருக்குதோ அவங்களால மற்றவங்களுக்கு வாயினால் இந்த ஞானத்தை சொல்லாமல் இருக்கவே முடியாது. ஸோ பிறகு பாபா பார்க்குறாரு, தேக அபிமானம் இருக்குதா இந்த குழந்தைக்குன்ட்டு. எப்படி சொன்னால் ஏதாவது நினச்சிக்குவாங்களோ அப்படின்ட்டு சொல்லாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஞானம் தெரியும் ஆனால் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? தேக அபிமானம் இருக்குது. அதே மாதிரி பெரியவங்க மேலே மதிப்பு இருக்குதா அதையும் பார்ப்பாங்க. இன்னொரு விஷயம், ஞானம் சொல்கிறதுனால ஒரு அகங்காரம் வருது, அது இல்லாமல் இருக்குதான்னு பார்ப்பாங்க. ஸோ பெரிய மகாரதிகள் மேலே மதிப்பு வைக்கணும். ஒரு சிலர் புது குழந்தை கூட புத்திசாலி ஆகிடுறாங்க. ஸோ அதனால் பெரியவங்க அவங்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டி இருக்கும். ஏன்னா அவங்களுடைய புத்தி ரொம்ப வேகமாக செயல்படுது. ஸோ இதோடைய நினைவு தான் பக்தி மார்க்கத்தில் கூட அந்த சின்ன ஏதோ ஒன்று சின்ன சின்ன பசங்களாக இருப்பாங்க, நிர்வாணமாக இருப்பாங்க, அவங்க அவ்வளோ புத்திசாலியாக இருப்பாங்க அப்படி காட்டுவாங்க. இன்னமும் புத்திரர்கள் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அஷ்டத்திக்கு பாலகர்கள் அப்படின்வாங்க. ஸோ சேவையில் ஆர்வத்தை பார்த்து பாபாவும் சந்தோஷம் அடைவார் இல்லையா. ஏன்னா இந்த குழந்தை நல்ல சேவை செய்யும் அப்படின்ட்டு பாபாவுக்கு குஷியாக இருக்கும். ஸோ நாள் முழுவதும் கண்காட்சியில் சேவை செய்கிறதுக்கு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பிரஜைகள் நிறைய பேர் உருவாவாங்க இல்லையா கண்காட்சியிலெல்லாம். ஸோ அவங்களுக்கு ஞானத்தை சொல்லி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. சூரிய வம்சத்தினர், சந்திர வம்சத்தினர், ராஜாராணி, பிரஜைகள் எல்லாருமே இங்கே தயாராகிறாங்க. அப்போ எவ்வளவு சேவை செய்யணும், அத்தனை பேரை தயார்படுத்தணுன்னா. ஸோ இப்போ நாம் சேவை செய்கிறதுக்கு தான் பிராமணர் ஆகி இருக்கிறோம். குடும்பத்தில் இருக்கும்போது ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும்.
அதுக்காக நீங்கள் வீடு வாசலை விட வேண்டிய அவசியம் கிடையாது. வீட்டில் தாராளமாக இருங்க. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் பழைய உலகம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு புத்தியில் நிச்சயம் இருக்கணும் இல்லையா? பழைய உறவுகள் எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படி இருக்கணும். ஜஸ்ட்டு கடனை அடைக்கிறதுக்காக அந்த குடும்பத்தில் இருக்கிறேன் அப்படி புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுடைய மனநிலையே வேறு மாதிரி இருக்கும். அந்த ஒரு உரிமையை எடுத்துக்கிட்டு சண்டை போடுறது, ஆதிக்கம் செலுத்துறது இதெல்லாம் இருக்காது. நமக்கு இப்போ பாபா கிட்ட தான் கணக்கு இருக்குது. பாபா கிட்ட தான் நம்ம இப்போ காரியம் செய்ய வேண்டி இருக்குது. முந்தைய கல்பத்தில் யார் இந்த ஞானத்தை எடுத்தாங்களோ அவங்க தான் இப்போவும் எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அதனால் ஏன் இவ்வளோ சொல்லி அவங்க புரிஞ்சிக்கலை, குடும்பத்தில் இருக்கிறவங்க புரிஞ்சிக்கலை? முந்தைய கல்பத்தில் எடுத்திருந்தால் தானே எடுத்திருப்பாங்க. நம்பிக்கை வைக்கணும், பட் ஆனால் அதுக்காக மனசொறிஞ்சு போயிடக்கூடாது. நம்ம நம்பிக்கை வச்சாலும் நாடகப்படி தான் நடக்கும். வினாடிக்கு வினாடி எல்லாமே மிகச்சரியாக திரும்ப அப்படியே நடக்குது நாடகத்தில் பதிவானது. ஸோ ஆத்மாவில் தான் ஞானம் இருக்குது. பாபா கிட்டையும் இந்த ஞானம் இருக்குது இல்லையா? குழந்தைகளாகிய நீங்கள் கூட பாபா மாதிரியே ஞானத்தில் நிரம்பியவராக ஆகணும். பாபா மாதிரியே சேவையும் செய்யணும். பாயிண்ட்ஸை நல்ல தாரணை பண்ணணும். ஏன்னா பாபா ஒன்றும் எல்லா பாயிண்ட்டும் ஒரே நேரத்தில் புரிய வைக்கலையே, கொஞ்சம் கொஞ்சமாக தானே புரிய வைக்கிறாரு. அப்போ அதை தாரணை பண்ணணும்ல. உலக விநாசம் எதிரிலேயே இருக்குது. முந்தைய கல்பத்தில் நடந்த அதே உலக விநாசம், அதே மகாபாரத யுத்தம். சத்தியுகம் திரேதாயுகத்திலலாம் எந்த யுத்தமும் நடக்காது. எப்போ நிறைய தர்மம் ஆகுதோ துவாபரகத்துக்கு பிறகு அப்போ தான் யுத்தம்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அப்போ தான் மிலிட்ரிலாம் உருவாக்குறாங்க. மிலிட்ரி உருவாக்குனாலே சண்டை போட வேண்டியது தானே இல்லையா? ஸோ முதல்ல ஆத்மாக்கள் சதோ பிரதான நிலையில் தான் மேலேருந்து வரும். பிறகு இங்கே ஜென்மம் எடுக்க சதோ ரஜோ தமோ கீழே இறங்கிக்கிட்டே வரும். ஸோ அதனால் இது எல்லாமே புத்தியில் இருக்கணும். எப்படி ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது? ஸோ மதுபனில் பாபா நமக்கு பொக்கிஷங்களை கொடுக்குறார் நேரடியாக. ஸோ அதை புத்தியில் தாரணை பண்ணணும் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும் எப்போவுமே. ஸோ நல்ல குழந்தைங்க நோட்ஸ் எழுதுவாங்க. ஏன்னா எழுதுறது எப்போவுமே நல்லது. பிறகு ஸோ இப்போ இன்டர்நெட் வந்துடுச்சு, ஃபோன் வந்துடுச்சு, அதுலேயாவது சேவ் பண்ணி வச்சுக்கணும் முக்கியமான பாயிண்ட்ஸை. ஸோ அப்படி எழுதி வைக்கும்போது புத்தியில் நல்ல தலைப்புகள் வந்துக்கிட்டே இருக்குன்றார் இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஜென்ரல் வீடியோலாம் போடுறதுலாம் பார்த்திங்கன்னா முரளியில் இருக்கிற பாயிண்ட்ஸை வச்சு தான் போடுறோம். அதை பாயிண்ட்ஸை பற்றி சிந்தனை பண்ணும்போது நமக்கு டச் ஆகிறத அப்பப்போ எழுதி வச்சுக்கணும், இல்லைன்னா மறந்துடுவோம். ஸோ அப்போ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி புரிய வைப்போம். நான் உங்களுக்கு எவ்வளவு பொக்கிஷங்கள் கொடுத்துருந்தேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். சத்யுக திரேதாயுகத்தில் உங்கள்கிட்ட அவ்வளவு செல்வம் இருந்தது, ஏராளமாக இருந்தது. பிறகு வாம மார்க்கத்தில் போனீங்க, அதாவது விகாரத்தில் விழுந்தீங்க. அப்போ தான் செல்வம் குறைய ஆரம்பிச்சது, குறைஞ்சிக்கிட்டே போச்சு. குஷியும் குறைஞ்சிக்கிட்டே போச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பாவங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க. அப்போ விகாரத்தில் விழ கலைகள் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ சதோ பிரதானம் இருந்த நீங்கள் சதோ ரஜோ தமோன்னு கீழ்நிலையை நோக்கி வந்தீங்க. இப்போ சதோவிலேருந்து ரஜோ டக்குன்னு வர மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்குறாங்க. ஏன் நம்ம இந்த வாழ்க்கையிலே குழந்தையாக இருக்கும்போது பரிசுத்தமாக இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக தானே கெட்டு போகிறோம். ஸோ அதுமாரி மெதுவாக இறங்குறாங்க. தமோ பிரதான நிலையில் கூட மெதுவாக தான் படி இறங்கிட்டு இருக்கிறீங்க. கலைகள் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு சேலஞ்ச் ஏறணும் இந்த நேரத்தில். அதனால தான் வெளி உலகத்துலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும், இல்லைன்னா நம்மளையும் சேர்த்து கீழே இறக்கிட்டு போயிடும். இப்போ ஹை ஜம்ப்
தீவிர வேகத்தில் மேலே போயிடணும். சதோ பிரதான நிலைக்கு ஓடி போயிடணும் தமோ பிரதான நிலையிலிருந்து. ஸோ அதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நீங்கள் ஏறிட்டிங்கன்னா ஒரேடியாக வைகுண்ட நிலை, விழுந்திங்கன்னா சுக்குநூறாக காணாமல் போயிடும் இல்லையா. விழுறதுனாலே காமம் தான் மெயினாக. காமத்தில் அடி விழுந்தால் ஒரேடியாக சுக்குநூறு ஆகிடுவீங்க. ஸோ மிகப்பெரிய எதிரி காமம். டக்குன்னு உங்களுக்கு கீழே விழ வச்சிடும். கலியுகத்துடைய எல்லா குணமும் வரணும்னா காமத்தில் விழுந்தால் போதும், எல்லாமே வந்துடும். ஸோ காமத்தை வெல்வதன் மூலம் கலியுகத்தின் எல்லா குணத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம். காமத்தில் விழுந்தீங்க எலும்பு நொறுங்கி போய்டுன்றார். ஒரு சில மனிதர்கள் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க உடம்பை அவங்களே அழிச்சிக்கிறாங்க. ஆனால் ஆத்மாவை அழிக்க முடியாது. இங்கே நாம் பாபா கிட்டேருந்து ஆஸ்தி அடையணும். அதுக்கு பாபாவை நினைவு பண்ணணும். ஏன்னா தந்தைக்கிட்ட இருந்து அப்போ பாருங்களா, அங்கே தற்கொலை பண்ணுறதை ஏன் சொல்கிறேன்னா, விழுந்து உடம்பு தான் அழியும், ஆத்மா அழியாது. ஆனால் இங்கே காமத்தில் விழுந்திங்கன்னா ஆத்மாவே அழியிற மாதிரி கணக்கு. அதாவது அழிஞ்சு போகாத, ஆத்மாவுடைய சக்தி போயிடுது இல்லையா. அது மரணம் மாதிரி தானே. அதுக்கு தான் சொல்கிறாரு. ஸோ அதனால் இப்போ ஆஸ்தியை நிரப்புகிற நேரம் பாபாவை நினைவு பண்ணி. ஏன்னா பாபா கிட்ட இருந்து தான் நமக்கு அரசாட்சி கிடைக்கிது. நான் தந்தையை நினைவு செஞ்சு எதிர்காலத்துக்காக எவ்வளவு சம்பாதிச்சு இருக்கிறேன்னு உங்களை நீங்களே செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். எத்தனை குருடர்களுக்கு வழிகாட்டும் கைத்தடி ஆனேன். அதாவது இந்த ஞானத்தை கொடுத்து ஞான குருடர்களுக்கு ஞானத்தை கொடுத்தேன். இந்த பழைய உலகம் இப்போ மாறிட்டு இருக்குது, புது உலகமாக மாறுதுன்ற செய்தியை வீட்டுக்கு வீடு கொடுக்கணும். பாபா அந்த புது உலகத்துக்காகத்தான் நமக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறார். ஸோ இந்த முழு ஞானமும் ஏணிப்படி சித்திரத்தில் தெளிவாக காட்டப்பட்டிருக்குது. ஸோ இந்த மாதிரி படங்களை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும். எப்படி ஈஸியாக எல்லோரும் புரிஞ்சிக்கலாம், அந்த மாதிரி என்ன படத்தை உருவாக்குறது அப்படின்னு நாள் முழுவதும் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது. எப்படி இருந்தாலும் முழு உலகமும் சொர்க்கத்துக்கு வரப்போகிறது கிடையாது. தேவதா தர்மத்தினர் மட்டும்தான் வருவாங்க. உங்களுடைய சேவை நிறைய நடக்க வேண்டி இருக்குது. நம்முடைய இந்த கிளாஸ் எது வரைக்கும் நடக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸ்தாபனை ஆகிற வரைக்கும் கிளாஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். மனிதர்கள் கல்பத்துடைய ஆயுள லட்சக்கணக்கான வருடங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் சாஸ்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. முடிவு ஏற்படும் பொழுது தான் எல்லோருக்கும் சத்கதி கொடுக்குற வள்ளல் வருவார். அப்போ நம்முடைய சீடர்களுக்கு மோட்சம் கிடைச்சிடும். நாம் கூட போய் ஜோதியில் ஜோதியாக ஐக்கியமாயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நமக்கு தெரியும். யாரும் ஜோதியெல்லாம் ஐக்கியமாக முடியாது. கல்பத்துடைய ஆயுள் லட்சக்கணக்கான வருடமும் கிடையாது. பாபா ஆல்ரெடி வந்துட்டார், சத்கதிக்கிற ஞானத்தை கொடுக்குறார். நாம் அமரராகிய தந்தை மூலமாக உண்மையிலும் உண்மையான அமர கதையை கேட்டு நாமளும் அமரர் ஆகிறோம். அமரர்னா அழிவற்றவர். ஸோ அதனால் அமரத்தந்தை சொல்கிறத ஏற்றுக்கணும் இல்லையா. என்ன சொல்கிறாரு? என்ன நினைவு செய்யுங்க, தூய்மை ஆகுங்கன்னு மட்டும்தான் சொல்கிறார். வேறு எந்த கஷ்டமும் கொடுக்கல. இல்லை, பாபா நினைவு செஞ்சு தூய்மை ஆகணும். ஞானத்தை கேட்டுக்கிட்டு தூய்மை இழக்கக்கூடாது. அது ஒரு முக்கியமான எச்சரிக்கை. இல்லாட்டினா அதுவே பழக்கமாயிடும்னு சொல்கிறார். இல்லை, ஞானத்தையும் கேட்டுட்டு காமத்திலையும் விழுந்துக்கிட்டே இருக்கிறாங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்க விழுந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுலேருந்து வெளியிலே வர முடியாது. ஸோ அப்படி தூய்மை அடையலை அப்படின்னா நிறைய தண்டனை அடைய வேண்டி இருக்கும், பதவியும் குறைஞ்சிடும். ஸோ அதனால் சேவையில் நல்ல உழைப்பு போடணும். எப்படி ததிக்ஷி முனிவர் தன் எலும்பையும் சேவையில் கொடுத்தார் இல்லையா.
அந்த மாதிரி தன் உடம்பை பற்றி கூட கவலைப்படாமல் முழு நாளும் சேவையில் இருக்கணும். அதுக்கு தான் சேவையில் எலும்பை சமர்ப்பிக்கிறது அப்படின்னு சொல்ல முடியும். ஒன்று ஸ்தூல சேவை, ஸ்தூல எலும்பு சேவைன்றது உடல் உழைப்பு சேவை. அடுத்தது ஆன்மீக எலும்பு சேவைன்றது ஞானத்தை தானம் கொடுக்கறது. 2 விதமான சேவையும் இருக்கு இல்லையா? இப்போ சென்டரை பராமரிக்கிறது, க்ளீன் பண்ணுறது, அது ஸ்தூலமான சேவையில் வந்துடுது. இன்னொன்று ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்குற சேவை. ஸோ ஆன்மீக சேவை செய்கிறவங்க ஆன்மீக ஞானத்தை சொல்லுவாங்க. செல்வத்தை தானம் செய்தபடியே குஷியில் நடனம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த ஞானத்தை கொடுக்க கொடுக்க அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். மற்றபடி உலகத்தில் மனிதர்கள் பண்ணுற சேவை எல்லாமே ஸ்தூல சேவை தான். சாஸ்திரங்கள் சொல்கிறாங்க அது ஒன்றும் ஆன்மீகமே கிடையாதே. ஆன்மீக சேவையை பாபா மட்டும்தான் வந்து சொல்லி கொடுக்குறார். ஆன்மீக தந்தை தான் ஆன்மீக குழந்தைங்களுக்கு கற்பிக்கிறார். ஆன்மீக ஞானத்தை, ஆன்மீக சேவையை கற்பிக்கிறார். ஸோ குழந்தைகளாகிய நீங்கள் இப்போ அந்த சத்தியுக புது உலகத்துக்கு போகிறதுக்காக உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிறீங்க. அங்கே உங்கள் மூலமாக எந்த பாவமும் நடக்காது சொர்க்கத்தில். ஏன்னா அது பேரே ராமராஜ்யம். ராவணனே அங்கே இருக்க மாட்டான். அங்கே ரொம்ப கம்மியானவங்க தான் இருப்பீங்க. ஆனால் இந்த ராவண ராஜ்யத்தில் பாருங்கள், எவ்வளவு மனிதர்கள், அத்தனை பேரும் துக்கம் நிரம்பியவர்களாகவும் இருக்கிறாங்க. எல்லாமே பற்றாக்குறை தான். அங்கே அளவற்று இருக்கும் எல்லாம், ஆனால் அனுபவிக்கக்கூடியவர்கள் கம்மியாக இருப்பாங்க. இங்கே அனுபவிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் எதுவுமே இல்லை. ஸோ இந்த முழு ஞானமும் உங்கள் புத்தியில் தான் வரிசைக்கிரமமான முயற்சிக்கு ஏற்ப இருக்குது. இந்த ஏணிப்படி படத்திலேயே முழு ஞானமும் வந்துடுது. இந்த கடைசி பிறவியில் நீங்கள் தூய்மையானீங்கன்னா தூய்மையான உலகத்துக்கு அதிபதி ஆகிடுவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். சதோ பிரதானமாக சத்தியுகத்தின் தொடக்கத்தில் இருந்த நாமளே தான் இப்போ தமோ பிரதானமாக ஆகி இருக்கிறோம். மறுபடியும் நினைவு யாத்திரையின் மூலமாக சதோ பிரதானமாக ஆகிடுவோம் அப்படின்னு மனிதர்களுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி தெளிவாக புரிய வைக்கணும். ஸோ எதுக்காக நினைக்கணும் அப்படின்னு. ஸோ இந்த படத்தை வச்சு புரிய வச்சிங்கன்னா அவங்க படத்தை பார்த்தோன்னே ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. இந்த ஞானம் வேறு யாருக்கிட்டேயும் இல்லைன்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ எங்கே இந்த ஏணிப்படியில் எங்கள் தர்மம்லாம் இல்லையே அப்படின்னு கேட்பாங்க. அது இந்த காலச்சக்கர படத்தில் எழுதப்பட்டு இருக்குதுன்னு சொல்லணும். அவங்க புது உலகத்தில் வர்றது கிடையாது. அவங்களுக்கு அமைதி கிடைக்கிது. கடவுள்கிட்ட இருப்பாங்க பரந்தாமத்தில். பாரதவாசிகள் மட்டும்தான் சொர்க்கத்தில் இருப்பாங்க. பாபா கூட இந்த பாரதத்தில் தான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறார். அதனால் பாரதத்துடைய பழமையான யோகத்தை எல்லாருமே விரும்புகிறாங்க. இந்த படங்கள் மூலமாக தானாகவே புரிஞ்சுக்குவாங்க. உண்மையிலே புது உலகத்தில் பாரதம் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. அதேமாதிரி தங்களுடைய தர்மத்தை பற்றியும் புரிஞ்சுக்குவாங்க. கிறிஸ்து தர்மத்தை ஸ்தாபனை பண்ண வந்தார். ஆனாலும் இப்போ அவருமே தமோ பிரதானமாக தான் இருக்கிறார். ஸோ படைப்பவர் மற்றும் படைப்புடைய ஞானம் எவ்வளோ பெரிய உயர்ந்த ஞானம். எங்களுக்கு யாருடைய பணமும் அவசியம் இல்லை அப்படின்னு நாம் சொல்லணும். ஏன்னா பணத்தை வச்சுட்டு நாம் என்ன பண்ண போகிறோம்? நீங்களும் இந்த ஞானத்தை கேளுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். உங்களுக்கு காசு இருந்துச்சுன்னா இந்த படத்தை பிரிண்ட் போட்டு கொடுங்க. ஏன்னா இந்த படங்கள் மூலமாக காரியம் பண்ணணும். இந்த ஞானத்தை சொல்கிற வகையில் பெரிய பெரிய ஹால் உருவாக்குங்க இல்லையா? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா ஹாலில் உருவாக்குங்க. மற்றபடி நாங்கள் பணத்தை வாங்கி என்ன பண்ண போகிறோம்? உங்களுடைய வீட்டுக்கு தான் நன்மை நடக்குது. நீங்கள் ஏற்பாடு மட்டும் செஞ்சு கொடுங்க. நிறைய பேர் படைப்பவர் மற்றும் படைப்புடைய ஞானத்தை கேட்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை மனிதர்கள் தானே புரிஞ்சுக்கணும்.
வெளிநாட்டினர் இந்த ஞானத்தை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, விரும்புவாங்க, ரொம்ப குஷி அடைவாங்க. நாங்கள் கூட பாபாவோட யோகம் வச்சா பாவங்கள் அழியும்னு புரிஞ்சுக்குவாங்க. எல்லாருக்கும் அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும். இந்த ஞானத்தை இறைவனை தவிர வேறு யாராலையும் கொடுக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அந்த கடவுளே சொர்க்கத்தை ஸ்தாபனை செஞ்சார் அப்படி தானே சொல்கிறாங்க. ஆனால் அவர் எப்படி வராருன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ உங்களுடைய இந்த விஷயங்கள்லாம் கேட்டு எல்லாம் குஷி அடைவாங்க. பிறகு அவங்களும் முயற்சி செஞ்சு யோகத்தை கற்றுக்குவாங்க. தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆகிறதுக்கான முயற்சி பண்ணுவாங்க. சேவைக்காக நிறைய சிந்தனை பண்ணணும். பாரதத்தில் நீங்கள் சேவையில் ரொம்ப திறமையை வெளிப்படுத்தினீங்கன்னா பிறகு பாபா உங்களை வெளிநாட்டுக்கும் அனுப்புவார். இந்த இயக்கம் வெளிநாட்டுக்கும் போகும் இல்லை. இப்போ உலகம் ஃபுல்லாக போயிடுச்சு, அப்போவே சொல்லியிருக்கிறார் பாருங்க. ஸோ இப்போ இன்னும் நேரம் இருக்குது. புது உலகம் அமைக்கிறதுக்கு தாமதம் ஆகுதா என்ன? எங்கேயாவது பூகம்பம் ஏற்படுது அப்படின்னா, அதாவது தரமட்டமாக இப்போ சிரியா அதெல்லாம் அப்படி ஆச்சு, தரைமட்டமாக சிரியா துருக்கியெல்லாம். ஆனால் 2-3 வருஷத்துல முற்றிலும் புது வீடு அமைச்சிடுறாங்க. ஸோ நிறைய தொழிலாளிகள் இருந்தாங்க அப்படின்னா, பொருளும் தயாராக இருந்ததுன்னா அதை கட்டுறதுக்கு ஒன்றும் லேட் ஆகாது. அந்த மாதிரி தான் பாபா சொல்கிறார். புது உலகம் உருவாக்குறதுக்கு டைம் ஆகாது அப்படின்னு சொல்கிறார். சீக்கிரமாக உருவாகிடும்ன்றார். வெளிநாட்டில் வீடு எப்படி தயாரிக்கிறாங்க பாருங்கள். ஒரு நிமிஷத்தில் ஏதோ ஒரு மோட்டார் போட்ட மாதிரி கடன்னு வீடு கட்டிடுறாங்கன்றார். இல்லை, அங்கே மரத்தில் தான் பண்ணுவாங்க. இங்கேயுமே அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்படின்னா சொர்க்கத்தில் எவ்வளோ சீக்கிரமாக அமைச்சிடுவாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அங்கே உங்களுக்கு நிறைய தங்கம் வெள்ளி எல்லாம் கிடைக்கும். சுரங்கத்தில் இருந்து நீங்கள் தங்கம் வெள்ளி வைரம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவீங்க. ஸோ அங்கே எல்லோருமே கலைகள் கற்றுக்குவாங்க. இங்கே பாருங்கள், விஞ்ஞானத்துக்கு எவ்வளோ கர்வம் இருக்குது. இந்த விஞ்ஞானம் பிறகு அங்கே சத்தியுகத்தில் பயன்படும். ஏன்னா இங்கே விஞ்ஞானம் சயின்ஸ் படிக்கிறவங்க பிறகு அந்த சமஸ்காரம் அடுத்த பிறவியில் அவங்களுக்கு எமர்ஜ் ஆகும், அங்கே பயன்படுத்துவாங்க. பில்டிங் கட்டுறது, புஷ்ப விமானம் கட்டுறது, இந்த மாதிரிலாம். ஏன்னா அந்த நேரத்தில் முழு உலகமும் புத்தம் புதியதாக ஆகிடும். ராவண ராஜ்யம் முடிஞ்சு போயிடும். பஞ்ச தத்துவங்கள் கூட முறைப்படி சேவையில் இருக்கும், சொர்க்கமாக ஆகிடும். அங்கே இங்கே நடக்கிற மாதிரி எந்த ஒரு உபத்திரவமும் இருக்காது. ஏன்னா அங்கே ராவண ராஜ்யமே இருக்காது. எல்லாரும் சதோ பிரதானமாக இருப்பாங்க. எல்லாத்தையும் விட ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா கிட்ட ரொம்ப ரொம்ப அன்பு இருக்கணும். பாபா பொக்கிஷத்தை கொடுக்குறார். அதை நாம் தாரணை இல்லையா? மெயின் விஷயம் பாபா கிட்ட அன்பு இருக்கணும். மற்ற எல்லாத்தையும் விட இல்லையா, எல்லாத்தையும் விட்டுட்டு பாபா மேலே அன்பு இருக்கணும். அப்போ தான் பாபா மேலே அன்பே வரும், மற்ற எல்லாத்துலேருந்தும் புத்தியை நீக்கும்போது. ஸோ பாபா கொடுக்குற பொக்கிஷத்தை நல்லா தாரணை பண்ணி மற்றவங்களுக்கும் தானமாக கொடுக்கணும், ஞான பொக்கிஷத்தை. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் தானம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தான் சேமிப்பாகிட்டே இருக்கும். சேவையே செய்யலைன்னா எப்படி தாரணை ஆகும்? சூப்பர் இல்லையா? திரும்ப திரும்ப சொல்ல தான் உங்களுக்கு தாரணை ஆகும். ஸோ சேவையில் புத்தி ஈடுபடணும். நிறைய சேவை இருக்குது, சேவை இல்லைன்னே சொல்ல முடியாது. நாளுக்கு நாள் முன்னேற்றம் அடையணும். உங்களுக்கும் முன்னேற்றம் செஞ்சுக்கணும் இல்லையா? சேவையும் முன்னேற்றணும், நிறைய பேருக்கு ஞானத்தை கொடுத்து உங்களையும் முன்னேற்றிக்கணும். நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். எப்போவுமே ஆன்மீக சேவையில் பிஸியாக இருக்கணும். ஞான செல்வத்தை
தானம் செஞ்சு குஷியில் நடனம் ஆடணும் அப்படின்னு அர்த்தம். குஷியாக இருக்கணும். டான்ஸ் ஆடணும்னு அர்த்தம் கிடையாது. நீங்களும் இந்த ஞானத்தை தாரணை பண்ணி மற்றவர்களையும் தாரணை பண்ண வைக்கணும். பாபா கொடுக்குற இந்த ஞான பொக்கிஷங்கள்னால உங்கள் புத்தின்ற பையை நிரப்பிக்கணும். இந்த ஞான பாபா சொல்லும்போது நோட்ஸ் எடுக்கணும். பிறகு அதிலிருந்து தலைப்பு உருவாக்கி புரிய வைக்கணும். ஞான செல்வத்தை தானம் பண்ணுறதுக்கு துடிச்சிட்டு இருக்கணும். பவர்ஃபுல்லான வரதானம். சத்தியத்தன்மையின் மகான் தன்மையின் மூலமாக சதா குஷின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடக்கூடிய அத்தாரிட்டி ஸ்வரூபம் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், உண்மைன்ற படகு ஆடும் அசையும் ஆனால் மூழ்காது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது இல்லையா? அந்த மாதிரி சத்தியத்தின் அத்தாரிட்டி ஸ்வரூபமாக இருக்கிறீங்க. ஸோ அதனால் சத்தியத்தின் அத்தாரிட்டி ஆகிய குழந்தைகளாகிய உங்களை யார் வேணாலும் அசைக்க முயற்சி செய்யட்டும். ஆனால் சத்தியத்தின் மகாத்தன்மை மூலமாக இன்னும் நீங்கள் குஷின்ற ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு தான் இருப்பீங்க. குஷியாக தான் இருப்பீங்களே தவிர உங்களுடைய குஷியை அவங்களால அசைச்சு கூட பார்க்க முடியாது. அவங்க உங்களுக்கு கொடுக்குற டெஸ்ட் பேப்பர் ஊஞ்சல் ஆட்டுற மாதிரி தான் உங்களுக்கு அனுபவமாகும். அதனால் அவங்களுக்கு நன்றி தெரிவிங்கள். இன்னும் ஆட்டுங்க, நாங்கள் ஜாலியாக பாபாவோட ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறோம் அப்படின்னு இருப்பீங்க. எவ்வளோ சூப்பர் இல்லையா? இதுதான் துக்கம் சுகமாக மாறும். ஸ்லோகன். பவர்ஃபுல்லான வரதானம் இல்லையா? பாபா நினைவில். ஏன்னா நம்மளுடைய சந்தோஷம் பாபா நினைவில் இருக்குது. மற்ற விஷயங்களில், பேர் புகழில், தற்காலிகமான எதுலேயும் இருக்கக்கூடாது. இருந்தால் மாட்டிக்குவோம். இங்கே சத்தியத்தன்மைன்றது பாபாவை மட்டும் பிடிச்சிட்டு இருக்கிறதுனால கிடைக்கிது அந்த சந்தோஷம். ஸ்லோகன். எல்லா சக்திகளுடைய ஒளி உங்கள் கூடவே எப்போவும் இருந்துச்சுன்னா மாயா கிட்ட நெருங்கவே முடியாது. சூப்பரில். இந்த போராட்டம்லாம் நடத்தும்போது தண்ணி ஃபோர்ஸாக அடித்து கலகக்காரர்களை துரத்துவாங்க. அந்த மாதிரி சக்திகளின் ஒளியை ஃபோர்ஸாக அடிச்சிங்கன்னா மாயா கிட்ட வராது, ஓடி போய்டுன்றார். அதாவது பாபா நினைவிலிருந்து சக்தியை நாலாபுரமும் கொடுத்துக்கிட்டே இருக்குது. லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸாகவே இருந்தீங்கன்னா மாயா கிட்ட வராது. ஏன்னா நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் வந்துடுறீங்க. மாயா எல்லைக்குட்பட்ட நிலையில் இருந்தால் தான் வரும் இல்லையா? நான் உலகத்துக்கு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு தேவியாக இருக்கிறேன் போது எனக்கு என்ன துக்கத்தை கொடுத்துட முடியும் இல்லையா? ஆனால் எல்லைக்குட்பட்ட ஒரு கணவனாக, மனைவியாக, குழந்தையா, அப்பா அம்மாவாக இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் பதறுவீங்க. நீங்கள் உலகத்தின் தாய் ஆகிட்டீங்க. அதனால் சக்தி சொரூபம் ஆகிட்டீங்க. அப்போ மாயா கிட்ட வர முடியாது. அவ்யக்த இஷாரா. ஒற்றுமை மற்றும் விசுவாசத்தின் விசேஷத்தை மூலம் வெற்றி நிறைந்தவராகுங்கள். பாபா சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு அடியிலும் ஒற்றுமை இருக்கணும், தூய்மை இருக்கணும், நுட்பமான தன்மை இருக்கணும், இனிமைத்தன்மை இருக்கணும், மகான் தன்மை இருக்கணும். எண்ணம், சொல், செயல் மூணுத்துலேயும். ஸோ இது பிரத்யட்சமாக வெளியில் தெரியணும். அப்போ ஈஸியாக பாபா பிரத்யட்சமாவார், வெளிப்படுவார். அதனால் இப்போ சமஸ்காரத்தில் என்னெல்லாம் வேற்றுமை தெரியுதோ அதை ஒற்றுமையில் கொண்டுட்டு வாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? ஒருத்தர் இன்னொருத்தருடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். சொல்லுங்கள், உங்கள் கருத்தை சொல்லுங்கன்னு மனதார கேட்கணும். அப்படி கேட்டாலே ஒற்றுமை வந்துடும். அப்போ ஒற்றுமைன்ற பந்தனத்தில் இணைஞ்சிடுங்க. ஏன்னா ஒற்றுமை தான் குழுவின் வெற்றிக்கான சாதனமே. ஓம் சாந்தி. ஐ லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.